பைக் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகலை எனக்கு. இது போன வீக்கும் இதே இஷ்யூ தான் இருந்துச்சு. பட் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண லோக்கல் மெக்கானிக்கை வச்சு இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட்டே ஆகலை. அதனால் ஆர்எஸ்ஐயை கூப்பிட்ருக்கேன். ஸோ ஜென்ரேட்டர் நாய்ஸ் இதனால் கேட்காது. பைக் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகலை எனக்கு. இது போன வீக்கும் இதே இஷ்யூ தான் இருந்துச்சு. பட் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண லோக்கல் மெக்கானிக்கை வச்சு இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட்டே ஆகலை. அதனால் ஆர்எஸ்ஐயை கூப்பிட்ருக்கேன். ஆர்எஸ்ஐ கால் பண்ணிட்டேன். ஆர்எஸ்ஐ கீழே வெயிட்டிங். வண்டியை டோ பண்ணிட்டு ஜேஎஸ்பி மோட்டார் போயிட்டு தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னு தெரியல, வண்டி வாங்கி 4-5 மாதம் தான் ஆச்சு. 5 monthsக்குள்ளே இது வருதுங்கிறது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம். ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நம்ம பைக் வாங்குற போதே ஆர்எஸ்ஐ 1 இயருக்கு சேர்த்து தான் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எனி இஷ்யூ வந்து நீங்கள் டோயிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆர்எஸ்ஐ டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் பைக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு டோயிங் ட்ரக் அனுப்பிச்சி விடுவாங்க. இன்கேஸ் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அந்த டோயிங் சார்ஜஸ் நம்ம தான் பேர் பண்ணணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கிற குன் மோட்டார் ஷோரூமில் தான் பைக் வாங்கினேன். பட் பெங்களூரில் தான் எனக்கு இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் பெங்களூரில் ஆர்எஸ்ஐ கால் பண்ணி நியரஸ்ட்டு ஷோரூம் ஜேஎஸ்பி மோட்டார்டுக்கு நான் டோ பண்ண சொல்லிட்டேன் வண்டியை. ஸோ அவங்களும் ட்ரக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வண்டியை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கூட நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம். நான் வந்து கூட போகலை. அவங்க ஜேஎஸ்பி மோட்டார் பெங்களூரில் ஷோரூமில் டெலிவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ வண்டி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டினேஷனில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷோரூம் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வரும், உங்களுக்கு வண்டி வந்து ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஃபைனலி வந்து பேட்ரிஸில் சரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன இஷ்யூனா பேட்ரி போச்சு. 5 monthsல பேட்ரி போகிறது என்னால் நம்பவே முடியல. ஸோ வாரண்ட்டி பீரியட் இருந்துச்சுங்கனால பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து கேட்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் லைட் போட்டிருக்கேன்ல, அதனால வந்து பேட்டரி ரீனோட் ஆச்சுன்னு. ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் வாங்கினதுலேருந்து ஒரு மேக்ஸ் ஒரு 3 times நம்ம தான் நான் இந்த லைட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு நைட் ரைடு அந்த மாதிரி போகிறேன், ரொம்ப ஹைவேஸில் ரொம்ப பிச் டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் நார்மல் லைட்டே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பேட்டரி போச்சான்னு கேட்டால் கிடையாது. அவங்க சொல்கிற ரீசன் படி மேபி இருக்கலாம். ஏன்னா BMW 310GS பேட்டரி வந்து ஃபிக்ஸ்டு. வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணி ஒரு புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா, வண்டி வாங்கி 5 months தான் ஆச்சு. 6000 kilometerக்குள்ளேயே வந்து ஒரு புது பேட்டரி போகுதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ ஷோரூமில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வண்டி வந்து ரன்னிங் டைமோட ஸ்லீப்பிங் டைம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்லீப்பிங் டைம் என்னென்னா, நான் வீக்லி வந்து ஒரு 2 times வண்டி ஓட்டுவேன். பட் 2 daysலேயே வந்துட்டு ஒரு 200+ kilometer கவர் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற 5 days நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக என் ஹார்னட் பைக்குக்கு வண்டி ஓடாத டைமில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 minutes இல்லை 5 minutes வந்து ரன்னிங்கில் விட்டுருவேன். ஸோ தட் பேட்ரி இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான் நான் BMWக்கும் நான் ட்ரை பண்ணேன். பட் ஷோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நியூட்ரலில் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து பேட்டரியிலிருந்து எடுத்துக்கும். ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டிங்கனால ஸ்டார்ட் பண்ணும் வண்டி. அதுக்கப்புறம் அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் ஆர்பிஎம் வந்து ரன்னிங்கில் இருக்கணும். அதாவது ரோட்டில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டினா தான் அந்த ஆர்பிஎம் ரொட்டேஷன், கிராங்க் ஷாஃப்ட் அந்த ஸ்பீடை ரொட்டேட் ஆனால் தான் வந்து பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைமும் அதிகமாக இருக்குது. இதுதான் ரீசனாக இருக்கலாம் பேட்ரி போனதுக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல, மேபி இந்த பேட்டரிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். லைக் 2 days இல்லை 3 days ஒன்ஸ் வந்து சும்மா ஒரு 3 km 5 km வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி. நீங்கள் வந்து BMW 310GS இல்லாட்டி வேறு ஹிமாலயன் இந்த மாதிரி ஏதாச்சும் வண்டி வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா சொல்லுங்கள். எஸ்பெஷலி ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டிக்கு ஹை ரொட்டேஷ்னல் ஆர்பிஎம்மில் மட்டும்தான் பேட்டரி ரீசார்ஜ் ஆகுமா ஆகாதாங்கிறது எனக்கு கேரண்டி இல்லை. எனக்கு ஏன்னா அவங்களுக்கும் கிளியராக இல்லை ஐடியா. உங்களுக்கு இன்கேஸ் நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 6000 kilometer 5 monthsல ஒரு புது பேட்டரியை மறுபடியும் வாரண்ட்டி மூலிமா கிளைம் பண்ணி ரிட்டன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் BMW 310GS கண்டிஷன். பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு ட்ராவல்ஸ் ரிலேட் யூடியூப் சேனல்.